ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டவ் அண்ட் லவ். இன்றைக்கி நம்ம குக்கரில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசி 2 கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி விட்டு வாஷ் பண்ணி இன்னொரு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தயிர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஸோ நெய் நல்லா உருகி வரும்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் நெய் விட்டதுனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் அது வதங்கினதும் 3 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதாவது கறியிலேயே எல்லா மசாலாயும் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் போட்டு வதக்கிறது. அந்த மாதிரி பண்ணும்போது மசாலா எல்லாமே கறியில் நல்லா ஊறி டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணியோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வதங்கின ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஊற வச்ச கறி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கறி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் தான் ஊற வச்சுருக்கோம், இருந்தாலும் காரம் பத்தாது. அதனால் நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கறி நல்லா வதங்கி எண்ணெய் தெரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் 2 கிளாஸ் ஃபுல்லாக அரிசி ஊற வச்சேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கறியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் 3 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 1/2 லெமன் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கும், ப்ளஸ் கறியில் வர ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். நல்லா கொதிக்குது. ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொத்தக்கூடாது, மேலோட்டமாக தான் கலரணும். அப்போ தான் நமக்கு குழையாமல் கரெக்டான பக்குவத்தில் உங்களோட பிரியாணி ரைஸ் கிடைக்கும். குக்கர் மூடி போடாமல் அப்படியே தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்லோவாக இருக்க மீடியம்லேயே வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கார்னிஷ்காக புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் லைட்டாக கிளறி விடுறேன். ஏன்னா எனக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கிளறி விடுறேன். நம்ம வீட்டில் செய்யும்போது மோஸ்ட்டாக கலர் ஆட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது செகண்டரி தான். குக்கரில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதையும் க்ளோஸ் பண்ணி குக்கர் மேலே வச்சுட்டு நம்ம தம் வைக்கலாம். இது பாருங்கள், இதில் இருக்க மாதிரி ஃப்ளேம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் அதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வைங்க. உங்களுக்கு சூப்பரான பிரியாணி கிடைக்கும். உதிரியாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான பிரியாணி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.